ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஜீவா ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த ரெசிபியும் பார்க்க போகிறது இல்லைங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால ஸ்பெஷலுங்க. பூஜை சாமான்லாம் எப்படி துலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக, அதாவது கெமிக்கல் ஃப்ரீயாக எந்த ஒரு பீதாம்பரியோ இல்லைன்னா சபினாவோ வேறு எந்த ஒரு கெமிக்கல் ஐட்டமோ இல்லாமல் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது நான் என்னோடய பூஜை சாமான்லாம் நான் வந்து குங்குமத்தெல்லாம் எடுத்துகிட்டு டிஷ்யூ பேப்பரோ இல்லை நியூஸ் பேப்பரில் தொடச்சி எடுத்துக்கோங்க. என்னெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது பழைய புளி நான் கரைச்சதும் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் வந்து அரிசி மாவு இல்லை கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு ஏதாவது ஒரு மாவை எடுத்து 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வினிகர் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். வினிகர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் எலுமிச்சம்பழம் 1 யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் 1 மாதம் அளவுக்கு நான் யூஸ் பண்ணுறதுக்காக நான் இதை கரைச்சி வச்சுக்கிறேன். இதை கரைச்சி உங்களுக்கு தேவையான அளவு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க. கெட்டு போகாதுங்க. இது உங்களுக்கு 6 மாதம் ஆனாலும் இது உங்களுக்கு கெட்டு போகாது. அதுக்கு இது வந்து எனக்கு வந்து இங்கே மலேசியாவில் வந்து நான் வந்த புதுசில் எனக்கு எதுவுமே இங்கே பீதாம்பரியோ இல்லை சபினாவோ எனக்கு கிடைக்காது. ஜஸ்ட் வந்து அந்த சோப்பு இல்லைன்னா ஜெல் மட்டும் தான் எனக்கு கிடைக்கும். அப்போ வந்து நான் இந்த டிப்ஸ் நான் யூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இப்போ வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக நான் இந்த டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இந்த டிப்ஸை நான் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதை ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு இது மாதிரி ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு அதில் சோப்போ இல்லைனா ஜெல்லோ வந்து நீங்கள் விட்டுட்டு நல்லா ஒரு சும்மா தேய்ச்சினாலே போயிடும். இப்போவே வந்து உங்களுக்கு பளபளன்னு தான் இருக்கும். அந்த மாவு போட்டுருக்கிறதுனால நம்ம கழுவிட்டுனா கொஞ்சம் மாவாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சோப்பு ஜெல்லு போட்டு நம்ம தேய்க்கிறோம். லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அது பாருங்கள், அது நார்மல் ஸ்க்ரப்பர் தாங்க. இங்கே வந்து எனக்கு தேங்காய் நார்லாம் கிடைக்காது. அதனால் நான் இது மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், நான் கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய இது பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்குது. பார்த்தாலும் தெரியும். வெள்ளியும் நல்லா இது துலக்கிக்கலாம். இது மாதிரி செப்பு பித்தளை எல்லாமே வந்து பளபளன்னு ஆகிடுங்க உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜீவா.